வணக்கம். சில நாட்கள் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா அந்த ஒரே ஒரு நாள்ல ஒரு பெரிய வரலாறே அடங்கியிருக்கும். அப்படி கணித உலகத்துல ஒரு நாள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? அந்த நாள் ஏப்ரல் 16. ஆமா, கணித வரலாற்றுல இது ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான நாள்னு கூட சொல்லலாம். அது ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? பாருங்க, இந்த ஒரே ஒரு தேதியில ஆனா வெவ்வேறு நூற்றாண்டுகள்ல வெவ்வேறு நாடுகள்ல வாழ்ந்த சில அறிவாளிகள் நம்ம உலகத்தையே மாத்தி அமைச்சிருக்காங்க. வாங்க அவங்கள ஒவ்வொருத்தரா போய் சந்திப்போம். சரி, முதல்ல ஒரு கேள்வி. நீங்க எப்பவாச்சும் ராத்திரி வானத்தை பார்க்கும்போது வால் நட்சத்திரத்தை பார்த்திருக்கீங்களா? அதோட வால் ஏன் எப்பவும் ஒரே பக்கம் போகுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? சும்மா பார்க்குற ஒரு விஷயத்துல எவ்வளோ பெரிய கேள்வி இருக்கு பாருங்க. இந்த கேள்விக்கான பதில் நம்மள பல 100 வருஷங்களுக்கு பின்னால கூட்டிட்டு போகுது. அதாவது ஏப்ரல் 16, 1495க்கு அன்னைக்கு பிறந்த பெட்ரஸ் ஏபியானஸ் கிட்ட தான் இந்த கேள்விக்கு பதில் இருக்கு. அவர் என்ன கண்டுபிடிச்சார்னா, ஒரு வால் நட்சத்திரத்தோட வால் இருக்குல்ல, அது எப்பவுமே சூரியன் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு எதிர் திசையில தான் போகும்னு சொன்ன ஆள் இவர்தான். யோசிச்சு பாருங்க, அண்டத்தை பத்தின நம்ம புரிதல்ல இது எவ்வளோ பெரிய விஷயம். ஆடடா, அப்போ இதுதான் மேட்ரா? பாத்தீங்களா, அவரோட சின்னதா ஒரு கவனிப்பு வானத்துல இருந்து ஒரு பெரிய மர்மத்தையே தீர்த்து வச்சு அதுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்துருச்சு. சரி, ஏபி ஆனஸ விட்டுட்டு இப்போ காலத்துல கொஞ்சம் முன்னால வருவோம். ஆனா தேதி மாறல, அதே ஏப்ரல் 16 தான். இப்போ அடுத்த கேள்வி. எலெக்ஷன் டைம்லலாம் பாத்தீங்கன்னா நியூஸ்ல சொல்லுவாங்கல்ல, இந்த கட்சி ஜெயிக்கும் அந்த கட்சி ஜெயிக்கும்னு. அவங்க எப்படி வெறும் ஒரு 1000 பேர்கிட்ட மட்டும் பேசிட்டு பல லட்சம் பேர் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு இவ்ளோ கரெக்டா சொல்றாங்க? இந்த மேஜிக் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம மறுபடியும் டைம் டிராவல் பண்ணணும். இந்த முறை ஏப்ரல் 16, 1894க்கு அன்னைக்கு பிறந்த ஜெர்சி நேமன் தான் இதுக்கு பின்னால இருக்கிற மூளை. அவரு ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங்னு ஒரு டெக்னிக்கை கொண்டு வந்தாரு. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பெரிய கூட்டத்தை அப்படியே கணக்கெடுக்காம அவங்கள சின்ன சின்ன குழுக்களா பிரிச்சு ஒவ்வொரு குழுவுல இருந்தும் கொஞ்சம் பேரை மட்டும் தேர்ந்தெடுத்து கருத்து கேட்கறது. இன்னைக்கு நம்ம பார்க்குற எல்லா பெரிய சர்வே, கேலப்போல் எல்லாத்துக்கும் இதுதான் பேஸ்மெண்ட். ஓ, அப்போ இப்படிதான் கணக்கு போடுறாங்களா? அவரோட இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டெக்னிக் தான் கொஞ்சம் பேரை வச்சே ஒரு பெரிய கூட்டத்தோட மனசுல என்ன இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பாத்தீங்களா, ஒரே தேதி ஆனா வேற வேற நூற்றாண்டு, வேற வேற ஐடியா. இந்த ஒரு நாள் எவ்வளோ பெரிய விஷயங்களை ஒன்னு சேர்க்குது பாருங்க. சரி, நம்மளோட கடைசி கேள்விக்கு போகலாம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். உலகத்திலேயே பவர்ஃபுல்லான சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வச்சிருந்தோம். ஏன் சில சமயம் இன்னைக்கு மழை வரும்னு சொன்னா வெயில் அடிக்குது? ஏன் வானிலை அறிக்கைகள் தப்பாகுது? இந்த கேள்விக்கான பதில் ரொம்ப தூரம் கூட்டிட்டு போகாது. ஏப்ரல் 16, 2008க்கு தான். அன்னைக்கு காலமான எட்வர்ட் லாரன்ஸ் கிட்ட தான் பதில் இருக்கு. ஆமா, இத்தனை நேரம் பிறந்தவங்கள பார்த்தோம், இவரோடது நினைவு நாள். அவர் கண்டுபிடிச்சது ஒரு அசாதாரணமான விஷயம். ஒரு சிஸ்டத்தோட ஆரம்பத்துல ஏற்படுற ரொம்ப ரொம்ப சின்ன, என் கண்ணுக்கே தெரியாத ஒரு மாற்றம் கூட போக போக ரொம்ப பெரிய, நம்மால ஊகிக்கவே முடியாத விளைவுகளை உருவாக்கும்னு சொன்னாரு. இதுக்கு பேர் தான் கேஆஸ் தியரி, அதாவது ஒழுங்கின்மை கோட்பாடு. இதோட உச்சகட்டம் தான் அந்த ஃபேமஸான கேள்வி. பிரேசில்ல ஒரு பட்டாம்பூச்சி சிறகடிச்சா அதனால டெக்சாஸ்ல ஒரு சூறாவளி உருவாகுமா? இது அவரோட 1979 பேப்பர்ல கேட்ட கேள்வி. பாருங்க, ஒரு சின்ன விஷயம் எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாக்க முடியும்னு எவ்வளோ அழகா சொல்லுது. சரி, இப்ப எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். நாம இன்னைக்கு பார்த்த 3 பேருமே, ஏபியானஸ், நெய்மன், லோரன்ஸ், இவங்க 3 பேருக்கும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. அவங்க பார்த்த விஷயங்கள் வேற வேற. ஒருத்தர் நட்சத்திரங்களை பார்த்தாரு, இன்னொருத்தர் சமூகத்தை பார்த்தாரு, மூணாவது ஆள் வளிமண்டலத்தை பார்த்தாரு. ஆனா 3 பேருமே ஒரு ஒருங்கு இல்லாத மாதிரி தெரியற ஒரு விஷயத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு அமைப்பை, ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்க தான் முயற்சி செஞ்சாங்க. அவங்க சரியான கேள்விகளை கேட்டதால தான் இன்னைக்கு நம்ம கிட்ட இந்த பதில்கள் எல்லாம் இருக்கு. இப்போ நம்மள சுத்தி எத்தனையோ பதிலில்லாத கேள்விகள், கண்டுபிடிக்கப்படாத பேட்டர்ன்ஸ் காத்துட்டு இருக்கு. ஒருவேளை அடுத்த பெரிய கண்டுபிடிப்பு நீங்க கேட்க போற ஒரு சின்ன கேள்வியிலிருந்து கூட ஆரம்பிக்கலாம். என்ன சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க.